சென்னை வேளச்சேரியில் திமுக மாமன்ற உறுப்பினர் மணிமாறன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்பொழுது மேடையில் பேசிக் கொண்டிருந்த ஒரு தொண்டர், பல ஆண்டுகளாக நான் கட்சியில் இருப்பதாகவும், ஆனால் தற்போது வரை தனக்கான அங்கீகார பொறுப்பு எதுவும் தரப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அடுத்த நொடியே அவருக்கு பதவி வழங்கி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார். இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இன்று காலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்தினருடன் அர்ச்சனை சேவையில் பங்கேற்று சுவாமியை வழிபட்டார். தரிசனத்திற்கு பிறகு ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத சிர்வசனம் வழங்கினர். பின்னர் அவருக்கு கோவில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை கிராமத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் புரட்சித் தலைவர் அவர்களின் 107வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் கழக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன், கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மு. தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய வைகை செல்வன், ஆசியா துணைக்கண்டத்திலே ஒரு கட்சியின் கிளை செயலாளர், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் முதல்வர் பதவி வகித்த ஒரே கட்சி அதிமுக என்று புகழ்ந்து கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை பூச்சிக்கொல்லி மருந்து பரிசோதனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இப்பரிசோதனை நிலையத்தில் விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பரிசோதனை ஆராய்ச்சிக்காக கொண்டு வருகின்றனர். இங்கு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் கெமிக்கல்களை நேரடியாக நீரோடை வழியாக அருகிலுள்ள நெடுங்குளம் கண்மாயில் கலக்க விடுவதால் விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் வளர்ப்போர் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து வேளாண்மை அலுவலர் கீதாவிடம் அப்பகுதி விவசாயிகள் பல முறை முறையிட்டும் எந்தவித தடுப்பு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராயபுரம் வைகுண்ட தெருவில் நேற்று இரவு காரில் 2 வாலிபர்கள் சந்தேகத்தின்படி பொருட்கள் ஏற்றுவதாக ராயபுரம் உதவி ஆய்வாளர் சிவாவிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாகனத்தை சோதனை செய்தனர். சோதனையில் சரக்கு பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த வாலிபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் மண்ணடி அங்கப்பன் நாயக்கர் தெருவை சேர்ந்த முகமது ஃபாசில், அகமது ரியாஸ் என்று தெரிய வந்தது. இவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து கள்ளத்தனமாக பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை கடத்தி வந்து ராயபுரத்தில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 1000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்து அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைக்க சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அப்போது அமைச்சர்கள் கே.என். நேரு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஐ. பெரியசாமி, ராஜகண்ணப்பன், ராமச்சந்திரன், மூர்த்தி, பெரிய கருப்பன், சக்கரபாணி, மதுரை மாநகர் மேயர் இந்திராணி பொன்வசந்த், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மதுரை காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் டோங்ரா ஆகியோர் விமான நிலையத்தில் முதல்வரை சிறப்பாக வரவேற்றனர். பின்னர் கார் மூலம் கீழக்கரை பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைக்க புறப்பட்டு சென்றார். சுதந்திரம் கிடைத்ததற்கு இந்தியர்களின் ஒவ்வொருவரின் பங்கு உண்டு என, நேதாஜியால் மட்டுமே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற ஆளுநரின் கருத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பதில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய நாடு மதம், இனம், மொழி இவையெல்லாம் சார்ந்து நம்முடைய கலாச்சாரம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான். ஒற்றுமைதான் முக்கியம். அதை யாரும் குலைக்கக்கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டாக பத்திரிகை, தொலைக்காட்சி தான் இருக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.